ரஜினிகாந்தோட நடிப்பில் உருவாகியிருக்க கூலி படத்திற்கு போட்டியா ரித்திக் ரோஷன் நடிச்சிருக்க வார் 2 படம் வெளியாக இருப்பதா தகவல் வெளியாயிருக்கு. பாலிவுட்ல இருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கிளாஷ் வைக்கிறாங்க. என்ன இது உண்மையா இல்லையா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ரஜினி பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு ஒரு சில படங்கள் மட்டும் நடித்துட்டு வந்தார். இப்போது இளம் இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு வராரு. கபாலி, காலா, பேட்டை, தர்பார், அண்ணாத்த, ஜெயிலர், லால் சலாம் ஆகிய படங்களில் நடித்த ரஜினிக்கு கடைசியாக கடந்த ஆண்டு வேட்டையன் படம் வெளியானது. இயக்குனர் TJ ஞானவேலோட இயக்கத்தில் ரஜினிகாந்த், மஞ்சு வாரியர், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, துஷாரா விஜயன், ரித்திகா சிங், அபிராமி, ரோகிணி ஆகியோர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. முழுக்க போலீஸ் கதையை மையப்படுத்திய இந்த படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பு பெற்றது. இந்த படத்துக்கு பிறகு இப்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் கூலி படத்தில் நடிச்சிட்டு வராரு. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்காரு. கூலி படத்தில் ரஜினிகாந்தோட இணைந்து நாகார்ஜுனா, உபேந்திரா, சத்யராஜ், ஸ்ருதிகாசன், ரெபா, மோனிகா, ஜான் ஆகியோர் பலர் நடிச்சிட்டு வராங்க. அமீர்கான் சிறப்பு தோற்றத்தில் நடிச்சிருக்காரு என்று சொல்லப்படுது. இந்த படத்தோட படப்பிடிப்பு கிட்டத்தட்ட 72% முடிஞ்ச நிலையில இந்த ஆண்டு திரைக்கு வர இருக்கு. இந்த நிலையில தான் இந்த படம் எப்போது திரைக்கு வரும் என்ற தகவல் வெளியாகி இருந்தது. அதன்படி கூலி படம் வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரைக்கு வர இருப்பதா சொல்லப்படுது. இதுவரையில் ரஜினியின் எந்த படமும் 1000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலை குவிக்காத நிலையில் கூலி படம் 1000 கோடி வசூல் குவித்து முதல் படமாக சாதனையை படைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. இதற்கு முன்னதாக ரஜினியோட ஜெயிலர் படமும் ஆகஸ்ட் மாதம் தான் திரைக்கு வந்து ஹிட் கொடுத்தது. அதுபோன்றுதான் இந்த படத்தையும் படக்குழுவினர் ஆகஸ்ட் மாதம் வெளியிட திட்டமிட்டிருக்கதா சொல்லப்படுது. இந்நிலையில் தான் இந்த படத்திற்கு போட்டியா வார் படத்தோடைய 2ஆம் பாகம் வெளியாக இருப்பதா தகவல் வெளியாயிருக்கு. இயக்குனர் அயான் முகர்ஜி இயக்கத்தில் ரித்திக் ரோஷன், ஜூனியர் NTR, அனில் கபூர், கியாரா அத்வானி ஆகியோர் நடிப்பில் உருவாகியிருக்க படம் வார் 2. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு திரைக்கு வர இருக்கு. 2025ஆம் ஆண்டில் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட படங்களில் வார் 2 படமும் ஒன்று. இதனால் பாலிவுட்லேருந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கிளாஷ் ஏற்பட போகுது. இதனால் மீண்டும் ரஜினிகாந்த் யார் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபித்து காமிப்பார். பாலிவுட்டுக்கே நிச்சயமாக சவால் விடும் அளவுக்கு கூலி படம் இருக்கும் என்று நம்பப்படுது. இதனால் தேட்டர்ஸ் எல்லாம் எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒதுக்க போகிறாங்க, யார் யாருக்கு அதிக ஸ்க்ரீன்ஸ் கொடுப்பாங்க, எப்படியும் ரஜினிகாந்துக்கு தான் அதிக ஸ்க்ரீன்ஸ் ஒதுக்குவாங்க என்று எதிர்பார்க்கப்படுது. மேலும் பாலிவுட்லேருந்து அமீர்கான் நடிக்கிறதுனால கண்டிப்பாக பாலிவுட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கூலி படம் ரிலீஸ் ஆகும். இதனால் ஒரு பயங்கரமான கிளாஷ் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க, வார் 2 படமா இல்லை கூலி படமா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த படம் 1000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸை அடித்து தூக்கும்? உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.